ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உங்கு பொட்டிக். நம்ம ஒரு மாமன் டாக்டர் காம்போ வந்து ஒரு சிங்கிள் சாரீலேருந்து எப்படி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ சாரீலேருந்துட்டு பார்டர் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். சாரீ பீஸ் இருக்குது, அதை பின்னாடி கட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம லைனிங் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது சாரியை வந்து அப்படியே நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டட் சைடில் வந்துட்டு நம்ம வந்து மார்க்கிங்லாம் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து குழந்தைக்கு வந்து எப்படி ட்ரெஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். ஓகே, இப்போது குழந்தையோட மெஷர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே அன்ஈவனாக இருந்தது, அதனால் ஈவன் பண்ணிக்கிறேன். மேலே வந்து மாம்க்கு வந்து நான் ட்ரெஸ் வந்து கட் பண்ணேன், ஸோ அதனால் அப்படி இருக்குது. இப்போ ஷோல்டரோட வித் வந்து 4 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நெக்கோட வித் வந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு பானைக்கு வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் பாயிண்ட் இருந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த்து 5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அந்த லைனில் செஸ்ட் வித் 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுட்டு அப்படியே ஒரு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் ஹைட் வந்து 9.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு வெயிஸ்ட் வித் சேம் 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டையும் வெயிஸ்ட் வித் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம 4 ஃபோல்டாக இருக்கிறதுனால அப்படியே விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 ஃபுல் பீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சூப்பராக ஒரு ஃப்ரில் வச்ச மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பானைக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பானைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் அதே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக எனக்கு தேவையான ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நான் வந்து இப்போது ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டில் வந்து கிராஸாக ஏலைன் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ எனக்கு தேவையான ஹைட் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து 18 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். ஓகே, 18 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு பண்ணால் 4 ஃபோல்டு ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான ஸ்கர்ட்டோட ஹைட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு 2 பீஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ அப்படியே சாரீ பீஸ் இருக்குல்ல, சாரீ பீஸில் இந்த மாதிரி குழந்தையோட ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நமக்கு குட்டியான கிளாத் இருந்தால் கூட அதை விரித்து விட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ சாரீ பீஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெக்லைன் கட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 20 இன்ச்சஸ் எனக்கு வேணும். ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங் பீஸை வந்து சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருக்கேன். அப்படியே நம்ம நெக்லைன் மட்டும் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து மாமோட ட்ரெஸ் வந்து கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து லைன் பை லைனாக வந்து கட் பண்ணேன். ஸோ நான் மாமோட ட்ரெஸ் கட் பண்ணும்போது எப்படி எந்தெந்த கேப்லலாம் நான் டாட்டரோட ட்ரெஸ் வந்து வச்சு கட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் சாரீ பீஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எல்லா பீசஸையுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி நெக்கை மட்டும் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அப்படியே மேலே ஒரு அந்த பானைக்குலேயே நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே கரெக்டாக அந்த ஷேப் வரும்போது மட்டும் கரெக்டாக நீலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ராங் சைட் திருப்பி விட்டுக்கிட்டு லைனிங் கிளாத்தையும் சாரீ பீஸையும் அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் பேக் பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நான் ஷோல்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணுறது, சீல்டு அட்டாச் பண்ணுறதுன்றதை நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா மாமோட ட்ரெஸ்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை கொண்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறையா டிசைன்ஸில் வந்து நான் வந்து மாமன் டாட்டர் காம்போ போட்டிருக்கேன். அதனால் நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஜார்ஜெட் சாரீலேருந்துலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளை ப்ளீட்ஸ் வச்சுலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் நிறையா பட்டர்ஃப்ளை மெத்தட் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய அப்கமிங் வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ பேக் பீஸ் வந்து எப்படி நான் வந்து அட்டாச் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஃப்ரில் ரெடி பண்ணோம்ல, அதுக்கு ஒரு 3.5 இன்ச்சஸ் விட்டு வச்சுட்டு ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு ஃப்ரில் இருக்க மாதிரி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னோடய பாப்பா வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லீனாக தெரிய மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எப்போவுமே நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் வைக்கிற மாதிரி தான் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
ஓகே, 2 கிளாத் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடில் மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 கிளாத்துமே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இருக்கான்றதை வச்சு பார்த்துட்டு தைங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தது, ஸோ ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம கையில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா நீடில் வந்து பட்டுச்சுன்னா நீடில் வந்து உடஞ்சி போயிடும். ஓகேவா? இது ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு வந்து ரா எட்ஜாக இருக்குல்ல, அந்த பக்கத்தில் அப்படியே சுருக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கு வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக 2 பீஸையுமே இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து சுருக்கு வைக்கும்போது இந்த மாதிரி கையை சிசர் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது விலகி போகாது. ஸோ இன்னொரு பீஸையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நமக்கு ஒரு சைடு வந்து சீல்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரா எட்ஜாக இருக்கும். அந்த ரா எட்ஜ் தான் நம்ம தைக்கிற பிளேஸில் வச்சு தைக்கணும். சரிங்களா? நம்ம ஃபுல்லாக சீல்டாக இருக்குல்ல, அந்த பிளேஸை வந்து வச்சு தைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பானைக்கில் இப்போ வந்து எந்த பிளேஸில் வந்து வச்சு தைக்கணுன்றது அந்த பானைக்கில் வந்து நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணணும். சரிங்களா? அந்த பானைக்கு இருக்குல்ல, அந்த பானைக்கோட சென்டரை வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன். அந்த சென்டருக்கு கீழே அப்படியே அந்த கீழே வெயிஸ்ட் அளவு இருக்குல்ல, வெயிஸ்ட் அளவு வந்து டாட் பண்ணிக்கிட்டு அந்த 2 பானோட அந்த பானைக்கோட ஷேப் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ளாரோட நமக்கு எந்த பக்கத்தில் ஃப்ளார் வந்து வரணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பரட்டி வச்சு அப்படியே தைக்கணும். ஓகேவா? இப்போ துணியோட நல்ல பக்கமும் நம்ம தச்சு விட்டுருக்கோல, அந்த ஃப்ளாரோட நல்ல பக்கமும் மேலே ஃப்ளாரோட நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. மேலே அந்த ஃப்ளார் இருக்குல்ல, அதோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு தைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு தைச்சிட்டு அப்படியே அந்த டிசைனை திருப்பி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசைனோட நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், நான் காட்டுறேன். இன்னொரு சைடு வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நமக்கு ஃப்ளார் வந்து எந்த பக்கம் வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சு தச்சுட்டு அந்த ஃப்ளாரை வந்து திருப்பி விட்டுறணும். சரிங்களா? ஸோ திருப்பி விடும்போது நமக்கு ஃப்ளாரோட நல்ல பக்கம் வந்து மேலே பார்த்த மாதிரி வரணும். ஸோ ஃப்ளாரோட ராங் சைடை திருப்பி விடும்போது மேலே பார்த்த மாதிரி வச்சு தச்சுட்டு அப்படி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே நல்ல பக்கம் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ராங் சைடு வச்சு தச்சுட்டு அப்படியே இந்த ஃப்ளார் திருப்பி விட்டோம்னா ஃப்ளாரோட நல்ல பக்கம் கிடச்சிருச்சா? ஸோ அதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். டாப் ஸ்டிச் போடும்போதும் நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ பேக் பீஸ் வந்து எப்படி நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் நான். இதில் எப்படி ஷோல்டர் வந்து எப்படி இன்விசிபிளாக வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே லைனிங் கிளாத் வந்து ரைட் சைடு மேலே வச்சு தச்சிட்ருக்கேன். அந்த நெக்கு மட்டும் வச்சு தச்சிட்ருக்கேன். நெக் தச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு பரட்டி விடக்கூடாது. இப்போது உள்ளே வந்து நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குல்ல, ஸோ இதோட நல்ல பக்கமும் நம்ம ஃப்ரண்ட்டில் தச்சு வச்சுருந்தோம்ல அதோட நல்ல பக்கத்தை அப்படியே உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி தைக்கணும். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து நமக்கு சீல்டாக கிடைக்கும் உள்ளே. ஓகேவா? அந்த கிளாத்தோட நல்ல பேக் சைடோட நல்ல பக்கமும் நம்ம கீழே உள்ளே வச்சுருக்கோம்ல அது வந்து ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிட்டுருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து நீட்டாக சீல்டாக கிடைக்கும். பரட்டி விட்டோம்னா பார்த்தீங்களா வெளில வந்து நல்லா சீல்டாக கிடைக்குது. இப்போ பேக் பீஸை வந்து எப்படி நம்ம அகைன் எப்படி டாப் ஸ்டிச் போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஷோல்டர்லேருந்து வரேன், ஷோல்டர்லேருந்து அப்படியே பானுக்கு வரைக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தையும் சாரீ பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையுமே குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் கீழே ஸ்கர்ட்டுமே எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி உருத்தாமல் வந்து அட்டாச் பண்ணுறதுன்றதையும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இதை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். எப்படி இன்விசிபிளாக நம்ம வந்து இன்விசிபிள் கிடையாது, எப்படி வந்து அந்த ரா எட்ஜ் உள்ளே தெரியாமல் வைக்கிறோம் அப்படின்றது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணி இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஸ்கர்ட் பீஸ் வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நான் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்கர்ட் பீஸில் வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்கர்ட் பீஸோட பாட்டம் இருக்குல்ல, ஸ்கர்ட் பீஸோட பாட்டமை வந்து நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே இருக்குள்ள இன்னொரு எட்ஜு ரா எட்ஜு அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்கர்ட் பீஸ் மட்டும் காமிச்சிருக்கேன், இன்னொரு ஸ்கர்ட் பீஸையும் நீங்கள் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கையை சிசர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து இந்த மாதிரி டக்கு வந்து பிடிச்சிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து அப்படியே நம்ம அப்படியே மடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு பிளேஸ் கிடைக்கல. அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு ஒரு 1 இன்ச் வித்தில் நான் இந்த மாதிரி டக் வந்து பிடிச்சிக்கிறேன்.
ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் பிடிச்சிக்கோங்க. இப்போ லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே சாரியோட ஸ்கர்ட் பீஸ் இப்போ வந்து சுருக்கு ப்ளீட் வந்து வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சு தைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கர்ட் இருக்குல்ல, அந்த வெயிஸ்ட் லைன் இருக்குல்ல, அங்கேயுமே குழந்தைங்களுக்கு வந்து ராயேஜ் எதுவுமே இல்லாமல் ராங் சைடும் நல்லா சீல்டாகவே கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேக் பீஸ்க்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வெயிஸ்ட்லைன் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அந்த வீநெக் மாதிரி நம்ம முன்னாடி ஃப்ரில் வச்சுருக்கோம்ல, அந்த பீஸ் வந்து இந்த மாதிரி வரும். அதே நீங்கள் கரெக்டாக சீல் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து அப்படியே திருப்பி விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக உள்ளேயும் நல்லா சீல்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் நெக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுட்டு. இந்த மாதிரி நான் ஸ்லீவுக்கு வந்துட்டு ஒரு 5 இன்ச்சஸ் வந்து நான் வச்சு கிளாத் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட விட்த் வந்துட்டு 6 இன்ச்சஸ் எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஓப்பன் எட்ஜில் ஒரு 3 இன்ச்சு இறக்க வச்சுட்டு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாட்டம் ஸ்லீவ் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். ஃப்ரண்ட்டில் எதுக்கு அந்த ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன் அப்படின்னா அதை வந்து நமக்கு ப்ளீட் வந்து வச்சு எடுத்துக்கலான்றதுக்காக. இப்போது அந்த மேலே கையோடு அட்டாச் பண்ணுவோம்ல, அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு 2லேருந்து ஒரு 3 ப்ளீட்டும், இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3 ப்ளீட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக வந்து நம்ம லென்த்துக்கு வந்துடும், நமக்கு தேவையான லென்த்துக்கு வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட் வைக்கணும். ஓகேவா? ப்ளீட் வச்சு எடுத்துக்கணும் குட்டி குட்டியாக. அதுக்கு அப்படியே நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு அப்படியே டவுனில் அப்படியே நம்ம கையில் சுருக்கு மாதிரி பிடிச்சி அப்படியே ஒரே டாட்டில் கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஒரே டாட்டில் கொண்டு வந்துட்டோம்னா பானை கிடையாது, பஃப் ஸ்லீவ் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்லீவோட டவுனில் ஒரு 1 இன்ச்சு கிளாத் வச்சுட்டு அதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அந்த பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல, இந்த பாட்டம் ஸ்லீவில் வச்சு நான் தச்சிட்ருக்கேன். தச்சுட்டு அப்படியே இந்த பீஸை ராங் சைடு திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஒரு சூப்பரான பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட்டும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கணும். சரிங்களா? நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே அட்டை ஸ்ட்ரெச்சில் வரல அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நிறைய 2 டைமாக ஒரு ஸ்லீவுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாட்டம் ஸ்லீவ் வரும். பாட்டம் ஸ்லீவில் இப்போ நம்ம வந்து ராங் சைடில் வந்து தச்சிட்ருக்கோம். ராங் சைடில் வந்துட்டு நம்ம ஆம்ஹோலோட அளவு, வெயிஸ்டோட அளவில் ரெடி லென்த் வச்சு நம்ம தச்சிட்ருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி 2 நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நாட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நம்மளோட நிறையா வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நாட் ரெடி பண்ணி வெயிஸ்ட் வரும்போது நாட்டையுமே அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெயிஸ்ட் லைன் வந்ததுக்கப்புறமா கீழே ஸ்கர்ட் பீஸ் வந்து நம்ம சுருக்கு தானே வச்சுருக்கோம். நம்ம லைனிங் பீஸுமே நான் வந்து அப்படியே அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதுக்கு அளவாக மேலே தான் ஜஸ்ட்டு வச்சு தச்சிருக்கேன். ஸோ அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 4 கிளாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மேலே ஃப்ரண்ட் பீஸும் கீழே பேக் பீஸும் இருக்குல்ல, சைடில் வந்து நம்ம ஓரம் அடிச்சிட்ருக்கோம். உள்ளே வந்து நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. வெளியில் வந்துட்டு ராங் சைடில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி தச்சிட்ருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது பாப்பாக்கு. தம்ப்நெயிலில் நீங்களே பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமோட ட்ரெஸ் வந்து இன்னும் சூப்பரான ஒரு டிசைனில் வரப்போகுது. டெஃபினட்டாக அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.